சார் இது என்ன கையில் வச்சிருக்கீங்க சார்? இது எதில் போயிட்டு யூஸ் ஆகும்? இந்த 45 கிலோ வெயிட் சொன்னல. ஆமாம் சார். எது லெட் ஆசிட் பேட்டரி. அதுக்கு பதில் இது 10 கிலோ. இன்னொன்று என்னென்னா லித்தியம் பேட்டரிக்குள்ளவே சார் எங்களுக்கு வந்து லெட் ஆசிட் பேட்டரி ப்ரைஸ் ரேஞ்சிலேயே லித்தியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பாசிபிள்னு எனக்கு தெரியல. ஓகே. ஏன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுக்கவே முடியாது. ஏன்னா லித்தியம் பேட்டரியினுடைய ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக செல்ஸ் இம்போர்ட் பண்ணுற செல்ஸை பொறுத்து தான் ரேட் ஏறும். ஸோ நம்ம எதுக்கு இப்போ இந்த சின்ன பாக்ஸ் இன்வெர்ட்டர் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம்? எதுக்காக இது மெயின் மோட்டிவ் என்ன? இப்போ 20 வருஷம் 25 வருஷமாக நீங்கள் எப்போ இன்வெர்ட்டர் வந்ததோ லெட் ஆசிட் பேட்டரியோ எதாக இருந்தாலும் ஒரு பேட்டரி ஒரு இன்வெர்ட்டர் தனித்தனியாக தான் வச்சுருக்காங்க. அது பழக்கம் இருக்குது சிலருக்கு. அதனால் எங்களுக்கு தனியாக பேட்டரி தனியாக இன்வெர்ட்டர் வேணும்னு கேட்குறாங்க. பை ஹேபிட்டாகவும் கேட்குறாங்க. ரொம்ப பெருசாக வெயிட் இல்லை, ஒரு 10 கிலோ கம்மியாக தான். இது 12 கிலோ வரும். 12 கிலோ. இதில் வந்து 75H 60Hனா 9 கிலோ 10 கிலோ தான் வரும். ஓகே. ஸோ இது வந்து 12.8 வோல்ட் 100H. நம்ம இப்போ இது வந்து லெட் ஆசிட் பேட்டரி இதே ஈக்குவலண்டாக இருந்தால் இதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா முடியவே முடியாது. அது எவ்வளோ கிலோ வரும் சார்? அது 45 கிலோ. அதில் ஆசிட் மட்டுமே 12 லிட்டர் இருக்கும். 12 லிட்டர். ஓகே. நீங்கள் வாங்கினீங்கன்னா அட்லீஸ்ட் 3 to 4 years 5 years வரணும். நாங்கள் 3 years வாரண்டியே தரோம். ஸோ இது வந்து நாங்கள் இவி கிரேட் பேட்டரி கொடுக்குறோம். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அதனால் எங்கள் ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். மார்க்கெட்டில் கம்மியாக கிடைக்குது சார்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து விட்டுட்டு போகிறவங்க இருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எங்களால் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியாது. ரியலாகவே சொல்கிறேன். 2 வீலர் 3 வீலர்கிட்ட எங்ககிட்ட எல்லா ரேஞ்சும் இருக்குது. வாங்கணுன்னா ப்ரைஸ் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜி எலக்ட்ரிக் மொபிலிட்டி. இதுக்கு முன்னாடி நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் யூபிஎஸ் இன்வெர்ட்டரை பற்றி. ஸோ இன்னைக்கு நிறைய இன்வெர்ட்டர் மாடல்ஸை வந்து நம்ம கிட்ட காட்டுறதுக்காக திரு கண்ணன் சார் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். சார் இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம நேயர்களுக்காக காட்டுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அந்த ரேஞ்சை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே. உங்களுக்கு கேட்குறதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்குது. ஓகே சார். நமக்கு வந்து கேட்டகரி வந்து சிங்கிள் பாக்ஸ் பேக், ஸ்டாண்டலோன் இன்வெர்ட்டர் அண்ட் பேட்டரி, சோலார் பேக், சிங்கிள் பாக்ஸ் பேக், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் 2 வீலர் 3 வீலர் எல்லாத்துக்குமே இருக்குது. ஓகே சார். சார் நம்ம ஆக்சுவலாக நம்ம நேயர்கள் கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட எத்தனை ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம கேஜி எலக்ட்ரிக்கில் மட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் சார்? ஓகே. சிங்கிள் பாக்ஸ் பேக்கில் கிட்டத்தட்ட 20 மாடல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது யாருக்கிட்டையும் கிடையாது. சென்னையில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், இல்லை தமிழ்நாடுலையோ இந்தியாவிலையோ இது போல் லோக்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வித் டிரான்ஸ்ஃபார்மர் டைப் இந்தியன் கண்டிஷன் சூட்டபுளாக இருக்கிறது வேறு யாருமே இந்த அளவுக்கு ரேஞ்ச் கொடுக்கறதில்ல. மற்றவங்க நிறைய இடத்துல பேக் பண்ணி ரீபேக் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நாங்கள் கொடுத்துட்ருக்கிறது வந்து சென்னையில் மேனுஃபேக்சர் பண்ணுறது 20 ப்ராடக்ட்ஸ் ஃப்ளோர் மவுண்டட் வால் மவுண்டட் ஆப்ஷன்ஸோட ஓகே சிங்கிள் பாக்ஸ் பேக் யூபிஎஸ் இன்வெர்ட்டர்ஸ் தந்துட்டுருக்கோம். ஓகே சார். சார் இப்போது நிறைய பேர் கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கால் வந்துருக்கும். என்ன அப்படின்னா, இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் நம்ம வாங்கும்போது ரேட் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்கு. சரி, எனக்கு இதே ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் நிறைய கிடைக்கு, நீங்கள் எதுக்கு இவ்வளோ காசு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இதனாலே நிறைய கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட வாங்குறது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. நேயர்கள்கிட்ட எப்படி இதை விலக்கி சொல்ல முடியும்? ஏன்னா வந்து நேயர்கள் வந்து அந்த உண்மைத்தன்மை தெரியாமல் தான் வாங்க முடியல. ஆமாம். ஸோ அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் சார்? எப்படின்னா 2 கேட்டகரியாக கம்பேர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து லித்தியம் பேட்டரியோட லெட் ஆசிட் பேட்டரியை கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே சார். லெட் ஆசிட் பேட்டரியினுடைய ப்ரைஸ் டெஃபினட்டாக கம்மியாக தான் இருக்கும், ஒரு 25 to 30% லித்தியம் பேட்டரியை விட. ஏன்னா லெட் ஆசிட் பேட்டரியினுடைய லைஃப் வந்து 3 to 5 years. இதனுடைய லைஃப் 8 to 10 years to 12 years வரைக்கும் வரும் யூபிஎஸ் அப்ளிகேஷன்ஸில். ஓகே சார். இதே சார்ஜ் போட்டு வெளியில் கொண்டு போய் யூஸ் பண்ணிட்டு வந்தாலுமே 8 years வரைக்கும் லைஃப் வரும். லைட் வெயிட்டு, காம்பேக்டு, அது வந்து அசாடஸ், கெமிக்கல், ரெகுலர் மெயின்டெனன்ஸ், இதில் எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. அதனால் இந்த இனிஷியலாக ஒரு 30% எக்ஸ்ட்ரா போடுறதுனால உங்களுக்கு ட்ரபிள் ஃப்ரீ என்ஜாய்மெண்ட், ட்ரபிள் ஃப்ரீ யூசேஜ் அது உங்களுக்கு கிடைக்குது. அது ஒரு கம்பேரிசன். இன்னொன்று என்னென்னா, லித்தியம் பேட்டரிக்குள்ளவே சார் எங்களுக்கு வந்து லெட் ஆசிட் பேட்டரி ப்ரைஸ் ரேஞ்சிலேயே லித்தியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பாசிபிள்னு எனக்கு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுக்கவே முடியாது. ஏன்னா லித்தியம் பேட்டரியினுடைய ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக செல்ஸ் இம்போர்ட் பண்ணுற செல்ஸை பொறுத்து தான் ரேட் ஏறும். ஒரு இன்வெர்ட்டர் இருந்தால் அதனுடைய காஸ்ட் வந்து பேட்ரி, அந்த பேட்டரியில் வர்றது செல்ஸ், அந்த செல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து. அப்படி இருக்கும்போது நீங்கள் லித்தியம் பேட்டரி ப்ரைஸை வந்து லெட் ஆசிட் பேட்டரி ரேஞ்சில் கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது எப்படி நீங்கள் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. அது நம்பக்கூடாது. ஏன்னா வந்து அந்த ரேஞ்சில் கொடுத்தாங்கன்னா ஒன்று
லெட் ஆசிட் பேட்டரிக்கார ஜாஸ்தியாக விற்கிறான்னு அர்த்தம், இல்லை நீங்கள் வந்து சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி லித்தியம் பேட்டரியாக வாங்குறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் சொல்கிறது ஏ கிரேட் செல்ஸ் இருக்கிற பேட்டரியாக வாங்க. நாங்கள் பியூர் ஏ கிரேட் செல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் எங்கள் காஸ்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நாங்கள் முன்னாடியே சொல்லிடுவோம், எங்களுக்கு கிளைண்ட்ஸ் வந்து என்டையர் சவுத் இந்தியாவிலேருந்து வராங்க, ஆல் ஓவர் 5 ஸ்டேட்ஸ்லேருந்து. அது மட்டும் இல்லை, நார்த்துலேருந்து வந்தாங்க, நாங்கள் சப்ளை பண்ணுறதுலன்னு சொல்லிட்டோம். அதாவது அஹமதாபாத், மகாராஷ்டிரா, யூபி, ஒரிசா, இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து, டெல்லியிலேருந்து கூட நிறைய கால்ஸ் வருது. நாங்கள் அந்த இடத்துல சர்வீஸ் பண்ணுறதுலன்னு நாங்கள் சொல்லிட்டோம். காரணம், நாங்கள் இந்த ரேஞ்சை கவர் பண்ணுறோம். ஸோ எங்கள் ப்ரைஸ் ஜாஸ்தின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா எங்ககிட்ட இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வராது. நாங்கள் இங்கேருந்து எல்லா ஊருக்கும் இன்றைக்கி ஆர்டர் பண்ணால் நாளைக்கு ரீச் ஆகிற மாதிரி நாங்கள் ஆர்டர் பண்ணி பேக் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் இப்போது மோஸ்ட்லி ஒரு இன்வெர்ட்டர் ப்ளஸ் பேட்ரி அப்படி தான் காம்போ பார்த்துருப்போம் எல்லா வீட்லேயும். ஆனால் நம்ம எப்படி நம்ம சிங்கிள் பாக்ஸ் பேக் அப்படின்னு சொல்கிறீங்க, இது வந்து எந்த ரேஞ்சுக்கு, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 4 லைட்டு 5 லைட்டு 5 ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு அதாவது 150 AHன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லெட் ஆசிட் பேட்டரி. ஸோ அதுக்கு ஈக்குவல் நம்மளுடைய லித்தியம் அயன் பேட்டரி என்னவா இருக்கும், அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்கும்? ஸோ இதுதான் மெயினாக கேட்கக்கூடிய நிறைய பேர் கேட்குறாங்க. இதுதான் ஆக்சுவலாக நிறைய பேருடைய கொஷினாகவும் இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, சார் இன்னைக்கு நைட்டு போட்டால் கூட நாளைக்கு வரைக்கும் ஓடிட்டே இருக்குது சார்னு சொல்லுவாங்க. அது ரியலாக கிடையாது. அது ஓடுதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பவர் கன்சம்ஷன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். மெயினாக வாட்டேஜ் தான் கணக்கு. இது வந்து 1.28 கிலோவாட் பேட்டரி. இந்த மாதிரி 1.28 கிலோவாட் பேட்டரி பேக் வச்சுருக்கிற யூபிஎஸ் இன்வெர்ட்டர் இது வந்து ஈக்குவல் டு 150 AH டால் டியூப்லர் பேட்டரி. அந்த ஈக்குவல் இது தான். ஓகே சார், ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் 100 வாட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். 12 மணி நேரம் யூஸ் பண்ண முடியும். 200 வாட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 6 hours யூஸ் பண்ணலாம். ஓகே. 300 யூஸ் பண்ணி 4 hours. அந்த மாதிரி தான் கணக்கு. ஓகே. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மதை வச்சு நீங்கள் மிக்ஸி 750 லோடு வரைக்கும் பீக் லோடு எடுக்கலாம். நீங்கள் லெட் ஆசிட் பேட்டரியில் அந்த மாதிரி எடுக்க முடியாது. லெட் ஆசிட் பேட்டரியில் கண்டிப்பாக உங்களால் 750 800 வாட்ஸ் லோடு எடுக்கவே முடியாது. சிஸ்டத்துலேயே டிசைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி டீப் டிஸ்சார்ஜ் கேப்பபிலிட்டி லெட் ஆசிட் பேட்டரியில் கிடையாது. அப்படி பண்ணிங்கன்னா செல் வீக் ஆகிட்டு சீக்கிரம் லைஃப் போயிடும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இன்வெர்ட்டர்லேயே செட்டிங்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே போனால் ஓவர்லோடுன்னு காட்டி கட் ஆஃப் ஆகிடும். ஓகே சார், ஓகே. இன்னொரு விஷயம், லெட் ஆசிட் பேட்டரி ஓடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் போச்சுன்னா டிம் ஆகும் லைட்டு, ஃபேன் ஸ்லோ டவுன் ஆகும். ஆனால் நம்ம இது பார்த்தீங்கன்னாக்கா கான்ஸ்டண்ட்டாக 220 வோல்ட்ஸ் தான் வெளியே போகும். இப்போ பாருங்கள், இதில் வந்து 165 வாட்ஸ் 165 வோல்ட்ஸ் லைன் வோல்ட். ஓகே. இதே இது சுவிட்ச் ஓவர் ஆச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம லைனில் போட்டோம்னா இது 220 வோல்ட், அதாவது 220 வோல்ட்ஸ் கான்ஸ்டன்ட் அவுட்புட் போகும். இது 165, இது 171 சார் 171 வோல்ட் பாருங்கள், 165 வோல்ட் இதுதான் லைன் வோல்டேஜ். இப்படி வரும்போது கூட இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது வந்து நம்ம 220, அதாவது கான்ஸ்டன்ட் வோல்டேஜில் சார்ஜ் ஆகும். அப்போ கான்ஸ்டன்ட் வோல்டேஜில் சார்ஜ் ஆகிறதுனால உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். இதில் இந்த அவுட்புட் கான்ஸ்டண்ட்டாக போகிறதுனால உங்கள் எக்யூப்மெண்ட் சேஃபாக இருக்கும். ஸோ லெட் ஆசிட் பேட்டரிக்கும் இதுக்கும் அது பெரிய டிஃப்ரென்ஸ். இந்த குவாலிட்டியை அது மேலே மீட் பண்ணவே முடியாது. ஓகே. ஸோ அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்கறத விட நம்மளுடைய லைஃப் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் மெயின் ரீசன். ஸோ இதனால நம்ம இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸில் போகிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆமாம். ஸோ இப்போது நீங்கள் 150 AH டால் டியூப்லர் பேட்டரியில் நீங்கள் 600 500 வாட்ஸ் டீப் டிஸ்சார்ஜ் போக முடியாது. ஆனால் அதே 12.8 வோல்ட் 100 AHல நம்ம டீப் டிஸ்சார்ஜ் போகலாம். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, உங்கள் 150 AH ஈக்குவல் வந்து இந்த பேட்டரி இல்லைனா இந்த இன்வெர்ட்டர். ஓகே. இது வந்து பேட்டரி தனியாக இன்வெர்ட்டர் தனியாக வாங்கினீங்கன்னா இது 2. இல்லை நீங்கள் பேட்டரி இன்வெர்ட்டர் கம்பைண்டாக வேணும்னா இது 150 AH டால் டியூப்லருக்கு ஈக்குவல் வந்து நம்ம 1500 மாடல், ஜெம்ஸ்டார் 1500 மாடல். சரிங்க சார். இப்போ மெயின் ரீசன் என்னன்னா, அந்த பிரைஸ் என்ன ஸ்டார்டிங்ல இருக்கு உங்களுக்கு? ஓகே, ஜிஎஸ்டியோட சொல்லுங்க. ஏன்னா அது நிறைய பேர் கேட்குறாங்களா? ஏங்க, அதாவது என்னென்னா, அந்த ஜிஎஸ்டியை சொல்லணும்னு கம்பல்சரியாக சொல்கிற மாதிரி இருக்குது. காரணம் வந்து ஜிஎஸ்டி சொல்லலைன்னா நம்ம ப்ரைஸ் ஜாஸ்தியாக போகுது. நம்ம வாங்குற பணத்தில் 18% இதுக்கு தாங்க போகுது, கவர்மெண்ட்டுக்கு தாங்க போகுது. அதனால் எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு போது எங்களுக்கு எவ்வளோ வருது, அதில் எவ்வளோ எங்களுக்கு நிற்குதுன்றதை காட்டுறதுக்காக சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் பர்பஸ் வேறு எதுவும். அப்போ கூட என்ன சொல்லுவோம், இத்தனை ப்ளஸ் ஜிஎஸ்டினா டோட்டல் எவ்வளோ வரும்னு சொல்லிவிடுவோம். இப்போ நம்ம ஸ்டார்டிங் மாடல் இதே போல் இதே சைஸு இதே மாடலு 1000 மாடல், ஜெம்ஸ்டார் ஐஸ்மார்ட் 1000 22,000 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. இதனுடைய காஸ்ட்டு 25,900. கூடிய வரையில் ப்ரைஸ் ஏறப்போகுது.
இது ஸ்டார்டிங். ஓகே சார். ஓகே. 5 kVA வந்து ஹையஸ்ட் மாடல் சிங்கிள் பாக்ஸ் பேக். அது வந்து 90,000 + GST 1,06,200 rupees. இந்த அமௌண்ட் வந்து மறுபடியும் ஏறப்போகுது. இப்போதைக்கு இருக்கிற ப்ரைஸை சொல்லிட்டேன். ஸோ இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 22,000 to 90,000 + 18% GST. ஓகே. ஜிஎஸ்டி சொல்கிறது வந்து, அதாவது ஜிஎஸ்டி இல்லாமல் சொல்கிறது குறைச்சிக்கிறதுக்காக கிடையாது. வாங்குற பணத்தில் இப்போ 1,06,000 16,000 ரூபா நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் கட்டுறோம். ஸோ அது கவர்மெண்ட்டு கட்டிட்டு நாங்கள் மிச்ச பணத்தில் தான் எங்கள் ஓவர் ஹெட்ஸு, எங்கள் லேபரு, எங்கள் மார்க்கெட்டிங், எங்களுடைய ப்ராடக்ட் காஸ்ட்டு எல்லாமே அதில் தான் வருது. எங்கள் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் எது வந்தாலும் அதுக்குள்ளார அது வருது. நாங்கள் வெரி தின் மார்ஜினில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து கூடிய விரைவில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ நேர்களை நீங்களே பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 1 கிலோவாட்லேருந்து 5 கிலோவாட் வரைக்கும் எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸு. ஸோ நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறத விட இந்த வீடியோவை பார்த்தே நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. அதனால் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சார் இன்னொரு டீட்டெயிலும் சொல்கிறாராம். ஸோ நம்ம கேட்க தெரிஞ்சுப்போம். நீங்கள் சொன்னீங்க 1 kVA சொன்னேன், அதுக்கப்புறம் 5 kVA சொன்னேன். நான் மொத்தத்தையும் சொல்லிடுறேன். இப்போ சிங்கிள் பாக்ஸ் பேக்கில் ஓகே 1 kVA 22,000 ஜிஎஸ்டி இல்லாமல் சொல்லிட்டுருக்கேன். 18% ஜிஎஸ்டி இதுக்கு மேலே. ஓகே சார். 1 kVA 22,000 ஜிஎஸ்டி ஆட் பண்ணால் 25,900. ஓகே சார். ஜிஎஸ்டி நம்ம கடைசியில் கூட சொல்லிக்கலாம். ஆமாம். நீங்கள் ஓகே ஃபுல் ரேஞ்ச் மட்டும் சொல்லுங்கள். ஓகே. 1.25 kVA வந்து 25,000. ஓகே. 1.5 kVA 29,000. 2 kVA 48,000. 2.5 kVA 54,000. 4 kVA 85,000. 5 kVA 90,000. இதுக்கு மேலே 18% ஜிஎஸ்டி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்துடும். இதுதான் நம்ம சிங்கிள் பாக்ஸ் பேக் ரேஞ்ச். இப்போ நான் சொன்னேன் சோலார் பற்றி சொல்லியிருந்தேன். சோலார்னோட ப்ரைஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ சோலார் எல்லா ரேஞ்சுக்கும் வருது. 1 kVA 1.25 kVA 1.5 kVA 2 kVA 2.5 kVA 3 kVA 4 kVA 5 kVA எல்லாத்துக்கும் சிங்கிள் பாக்ஸ் பேக் சோலார் பேக் நம்மக்கிட்ட இருக்குது, வருது. அதனுடைய ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ஷார்ட்லி. இப்போ நீங்கள் ப்ராடக்ட் ரேஞ்ச் அடுத்து கேட்டீங்க. சிலருக்கு வந்து இன்வெர்ட்டர் தனியாக பேட்டரி தனியாக வேணும்னு கேட்டாங்க. அதானே கேட்டிங்க நீங்கள்? ஆமாம் சார். இல்லை மறுபடியும் கேட்கணுமா? அதான் சார், இன்வெர்ட்டருக்கு என்ன இது என்ன பர்பஸ்? இது ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. இந்த இன்வெர்ட்டருக்கு எதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க? இப்போ நம்ம சிங்கிள் பாக்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம பிராண்டே அதுதான். அதாவது நம்மளுடைய எஸ்பிபி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நம்ம எதுக்கு இப்போ இந்த சின்ன பாக்ஸ் இன்வெர்ட்டர் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம்? எதுக்காக? இது மெயின் மோட்டிவ் என்ன? இப்போ 20 வருஷம் 25 வருஷமாக நீங்கள் எப்போ இன்வெர்ட்டர் வந்ததோ, லெட் ஆசிட் பேட்டரியோ எதாக இருந்தாலும் ஒரு பேட்ரி ஒரு இன்வெர்ட்டர் தனித்தனியாக தான் வச்சுருக்காங்க. அது பழக்கம் இருக்குது சிலருக்கு. அதனால் எங்களுக்கு தனியாக பேட்டரி தனியாக இன்வெர்ட்டர் வேணும்னு கேட்குறாங்க. பை ஹேபிட்டாகவும் கேட்குறாங்க. ஸோ சிலர் வந்து எங்கள் இன்வெர்ட்டர் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு, எனக்கு பேட்டரி மட்டும் வேணுங்கிறாங்க. சிலர் வந்து சார் பேட்டரி இன்வெர்ட்டரும் தனித்தனியாக கொடுங்கங்கிறாங்க. எல்லா ஆப்ஷனும் நம்ம கையில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட் ஆசிட் பேட்டரி 12 வோல்ட் சிஸ்டம் 24 வோல்ட் சிஸ்டம் வீட்டில் வச்சுருக்காங்க. பேட்ரி லைஃப் முடிஞ்சிருச்சு, இன்வெர்ட்டர் நல்லா இருக்குது, சைன் வேவ் டைப் இன்வெர்ட்டர் நல்லா இருந்ததுன்னா அதுக்கு நம்ம பேட்ரி கொடுப்போம். இந்த பேட்ரி இந்த மாதிரி பேட்ரிஸாக கொடுத்துட்ருவோம். நீங்கள் உங்கள் இன்வெர்ட்டரை வச்சுக்கோங்க, நாங்கள் எங்கள் பேட்டரியை கொடுக்குறோம், அந்த பேட்டரிக்கான ப்ரைஸ் கொடுத்துருவோம், அதை வாங்கி போட்டுக்கலாம். சிலர் வந்து சார் எனக்கு பேட்டரி வேணும் இன்வெர்ட்டரும் வேணும் பட் உங்களுதே கொடுங்க அப்படின்றாங்க. அதுக்கு இந்த ஆப்ஷன். ஓகே. இந்த இது தூக்கி பாருங்கள், லைட்டாக இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும். இது வந்து இன்வெர்ட்டர் 1 kVA 1.25 kVA 1.5 kVA அப் டு 2 kVA வரைக்கும் இது ஒன்று தான் பாக்ஸ். ஓகே. இது பேட்ரி. அதே மாதிரி இப்போ காட்டினதெல்லாம் பேட்ரி. இது வந்து பேட்டரியில் வந்து 68 12.8 வோல்ட் 60Ah 75Ah 90Ah 100Ah 120Ah 150Ah 200Ah வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த இன்வெர்ட்டரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு செப்பரேட்டாக இன்வெர்ட்டர் செப்பரேட்டாக பேட்ரி. ஓகே சார். இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று இது சொல்லிடுறேன். அடுத்தது 24 வோல்ட் சிஸ்டம். சில வந்து 24 வோல்ட்ஸ் இன்வெர்ட்டர் வச்சுருப்பாங்க. அதாவது 2 பேட்டரியோ இல்லை அந்த மாதிரி வச்சுருவோம். ஒரு இன்வெர்ட்டர் வச்சுருப்பாங்க 24 வோல்ட். அது 2 பேட்டரியும் போயிடுச்சுன்னா நம்ம பேட்டரி கொடுத்து விட்ருவோம். 24 வோல்ட் சிஸ்டத்தில் பேட்டரி கொடுப்போம். அதில் 24 வோல்ட்டில் 75Ah 100Ah 150Ah 200Ahன்னு அப் டு 5 கிலோவாட் வரைக்கும் தரும் பேட்டரி. அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். அது யூஸ் பண்ணிக்கும்போது அவங்க இன்வெர்ட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சில கேட்பாங்க இன்வெர்ட்டரும் வேணும் பேட்டரியும் வேணும். ஸோ அது வந்து இன்வெர்ட்டர். இது வந்து இதையும் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அதை விட. ஸோ இது வந்து இன்வெர்ட்டர் தனியாக பேட்டரி தனியாக கொடுக்குறோம்.
இது வந்து வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்கள் கேட்பீங்க, என்ன சார் எதுக்காக கொடுக்குறீங்கன்னு கேட்பீங்க. வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கணும், இல்லை எங்கேயாவது ஒரு கேம்ப் போகிறாங்க அந்த இடத்துல வேணும், அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்வெர்ட்டரை வீட்லேயே வச்சு விட்டு பேட்டரியை எடுத்துகிட்டு போயிட்டு கன்வெர்ட்டரை வச்சு லைட்டு ஃபேன் எல்லாம் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு யூஎஸ்பி டைப்பும் இருக்குது, சி டைப் இருக்குது. இதில் வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். அது 500 வாட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். இது வந்து 200 வாட்ஸ் வரைக்கும், 100 வாட்ஸ் 200 வாட்ஸ் வரைக்கும் அதை எடுத்துக்கலாம். இல்லை மார்க்கெட்டில் வர்றது தான் அது. ஓகே. இல்லை உங்களுக்கு நம்ம குவாலிட்டியே வேணும்னா பேட்டரி இன்வெர்ட்டரையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு போகணும். சரிங்க சார், இப்போ நீங்கள் சொல்கிறது ரொம்ப இது வந்து நைட் ஸ்டாலுக்கு, ஃபுட் கோர்ட்டு, அந்த பீச் சைடில் இது போடுவாங்க, நைட்டில் கரண்ட் இல்லாத இடத்துலலாம் தெருவில் இது போட்டிருப்பாங்க, அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக. சரிங்க சார், இப்போ நீங்கள் இந்த பேட்டரி வந்து ரொம்ப பெருசாக வெயிட் இல்லை, ஒரு 10 கிலோ கம்மியாக தான். இது 12 கிலோ வரும். 12 கிலோ. இதில் வந்து 75H 60Hனா 9 கிலோ 10 கிலோ தான் வரும். ஓகே. ஸோ இது வந்து 12.8 வோல்ட் 100H. இப்போ இது வந்து லெட் ஆசிட் பேட்டரி இதே ஈக்குவலண்டா இருந்தா இதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா முடியவே முடியாது. அது எவ்வளவு கிலோ வரும் சார்? அது 45 கிலோ. அதில் ஆசிட் மட்டுமே 12 லிட்டர் இருக்கும். 12 லிட்டர் இருக்கும். ஓகே. ஆசிட் என்ன தெரியுங்களா, H2SO4, அதாவது சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே. கையில் ஊற்றினே கை மொத்தமாக வந்துடும். ஓகே. அதில் ஸ்மெல் பண்ணால் கூட ஸ்கின் அலர்ஜி வரும், ஸ்மெல் பண்ணால் கூட ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரி இஷ்யூ. ஓகே. வெரி அசார்டஸ். ஓகே சார். ஓகே சார். அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே தூக்கிட்டு போய்க்கலாம். எங்கே ஒரு ரைட் ஸ்டாலில் கொண்டு போய் போட்டு இது பாருங்க, கனெக்டர் யூஸ் பண்ணிவிட்டு இப்படி கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே. ஸோ ரொம்ப காம்பாக்டாக இருக்கிறதுனால எங்கே வேணாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சார் எனக்கு இதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னாங்கன்னா இது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவர் பேசிஸ் நிறைய பேர் அவர் பேசிஸ் அது நிறைய பேசினா அது கிடைக்கும். இதுவும் வந்து அதை விட பெருசு இது. இன்னும் அதாவது இதே மாதிரி சார்ஜ் போட்டு இன்னும் சார் எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணும், எக்ஸ்ட்ரா லோடு இருக்குன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரொம்ப ஈஸியாக காம்பாக்டாக எங்கே வேணாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே சார். இது என்ன கையில் வச்சுருக்கீங்க சார்? இது எதில் போயிட்டு யூஸ் ஆகும் இந்த பேட்டரி? 45 கிலோவாட் 45 கிலோ வெயிட் சொன்னல. ஆமாம் சார். எது லெட் ஆசிட் பேட்டரி. அதுக்கு பதில் இது 10 கிலோ. 10 கிலோவா? என்ன சொல்கிறீங்க? இதுதான் 10 கிலோ பேட்டரி. ஓ, இப்போ நீங்கள் இந்த பேட்டரியை தான் இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கீங்க. ஆமாம். ஓகே, சூப்பர் சார், சூப்பர். ஸோ இப்போ பேட்டரி மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ணாவே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே. அதாவது இது வந்து பாக்ஸ்க்குள்ளே போகிற பேட்டரி, அதுக்கு ஈக்குவல் தான் இதில் இருக்குது. இந்த பேக்கில் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஆங்கிளோட கொடுத்து நீங்கள் எங்கே வேணாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆங்கிள் இருக்கும் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சைடில் ஆங்கிள் இருக்கும். சூப்பர் சார். இது மாதிரி நிறைய ரேஞ்சஸ் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம எவ்வளோ கிலோ வாட் வரைக்கும் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்ல முடியுங்களா? அதாவது ப்ராஜெக்டாக பண்ணுறது வந்து நம்ம 50 கிலோவாட் வரைக்கும் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட்னா 360 வோல்ட் சிஸ்டம், 50 கிலோவாட், 80 கிலோவாட், 100 கிலோவாட் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். இது என்னென்னா வந்து ஒன்று ஆன்லைன் யூபிஎஸ் இல்லைன்னா யூபிஎஸ்ஸை பேக்கப்புக்காக கேட்பாங்க. அதுக்கு வந்து பவர் பேக்கப் சிஸ்டம் இல்லைன்னா சோலாருக்காக கேட்கும்போது 50 கிலோவாட், 100 கிலோவாட் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஓகே. நார்மலாக டொமஸ்டிக் யூசேஜ்னாக்கா வந்து அப் டு 5 கிலோவாட் அது முடிஞ்சிருச்சு. ஏன்னா பெரிய பங்களோவுக்கு வந்தால் 5 கிலோவாட் மேக்ஸிமம், அதுக்கு மேலே தேவையில்லை. 5 kVA சிஸ்டம் போட்டால் போதும். நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணல. 5 kVA, 7.5 kVA, 10 kVA அப்படி எல்லாம் போட்டு அப் டு 20 kVA வரைக்கும் எனி டைம் ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு கஸ்டமர் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு ப்ரிஃபர்ட் சாய்ஸாக கொடுப்போம். இவ்வளோ நேரம் பேசணும் நீங்கள் என்னை பற்றி இது எங்கள் ப்ராடக்ட் அடுத்த ப்ராடக்ட்டை கேட்கல. என்ன தெரியுமா? என்ன சார் சொல்லுங்கள் சார். 2 வீலர் 3 வீலர் 2 வீலர் அண்ட் 3 வீலர் நாங்கள் பேட்டரி ஃபுல் ரேஞ்சு கொடுத்துட்ருக்கோம். சூப்பர் சார். 48 வோல்ட்டு, 60 வோல்ட்டு, 72 வோல்ட்டு இந்த மாதிரி சிஸ்டம் வந்து வெவ்வேறு ஏஹெச் ரேஞ்சில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்ட் பைக்குக்கும், அதாவது பேட்டரி தனியாக சார்ஜர் தனியாக இருக்கிற எல்லா பேட்டரி பிராண்டுக்கும் நாங்கள் பேட்டரி பேக் கொடுக்குறோம். அவங்க செய்ய வேண்டியது என்னென்னா அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும், டைமென்ஷன் கொடுக்கணும், கனெக்டர் டைப் ஃபோட்டோ, டாப் வியூ ஃபோட்டோ, அந்த ப்ராடக்ட்னுடைய பைக்கினுடைய ஃபோட்டோ ஆர் ஸ்கூட்டர்னுடைய ஃபோட்டோ இல்லை 3 வீலருடைய ஃபோட்டோ இதை எடுத்து கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்கன்னா நாங்கள் வந்து என்னென்னு சொல்லிடுவோம். இதில் நிறைய பேர் இதுவும் இன்னொன்று சொல்லிடுறேன், நிறைய பேர் கேட்டு ப்ரைஸை கேட்டு ஸ்டாப் ஆகிடுறாங்க. அதனால் நாங்கள் அதை பற்றி கவலையும் படுறதும் இல்லை. காரணம் வந்து நம்ம கொடுக்குறது குவாலிட்டி ப்ராடக்ட். நாங்கள் கொடுக்குறது இவி கிரேட் பேட்டரி தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. டாப் மோஸ்ட் பிராண்ட் இவி கிரேட் பேட்டரி தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நிறையா வந்து மார்க்கெட்டில் 2 வீலர் லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணி 2 வருஷத்தில் பேட்டரி போயிடுது. அந்த மாதிரி கொடுக்குறத அதை நம்பிட்டு கம்மி ரேட்டுன்னு சொல்லி வாங்கிடுறாங்க. அது வந்து பண்ணி எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் வாங்கினீங்கன்னா அட்லீஸ்ட் 3 to 4 years 5 years வரணும். நாங்கள் 3 years வாரண்டியே தரோம்.
ஸோ இது வந்து நாங்கள் இவி கிரேட் பேட்டரி கொடுக்குறோம், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், அதனால் எங்கள் ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஓகே. மார்க்கெட்டில் கம்மியாக கிடைக்குது சார்னு சொல்லிட்டு அவங்க வந்து விட்டுட்டு போகிறவங்க இருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, எங்களால் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியாது. ரியலாகவே சொல்கிறேன், 2 வீலர் 3 வீலர்கிட்ட எங்ககிட்ட எல்லா ரேஞ்சும் இருக்குது. வாங்கணுன்னா ப்ரைஸ் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கம்பேர் பண்ணுறது சிலர் எல்லாருக்கிட்டையும் கேட்கல, சிலர் கம்பேர் பண்ணுறது வந்து சில லோக்கல் பிராண்ட் பேட்டரி செல்ஸை வச்சு கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ கம்மியாக கிடைக்குது அப்படின்ட்டு. எங்களுது அப்படி கிடையாது. எங்களுது வந்து இவி கிரேட் செல்ஸ்ன்றதுனால இதனுடைய லைஃப் பெட்டராக இருக்கும், அதனால் இதோட ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். லைஃப் நல்லா வர்றதுனால நீங்கள் வந்து தைரியமாக வாங்கிட்டு போகலாம். ஸோ நேர்களே, கிட்டத்தட்ட நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கேஜி எலக்ட்ரிக் மொபிலிட்டி அதுவும் சென்னையில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய டைப் ஆஃப் யூபிஎஸ் இன்வெர்ட்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் பேட்ரிஸும் தனியாக கொடுக்குறாங்க. இன்வெர்ட்டர்ஸ்க்கும் உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி எக்கச்சக்க வெரைட்டி கொடுக்குற கேஜி எலக்ட்ரிக் மொபிலிட்டியோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து வீடியோவும் இருக்குது. ஸோ சார் வந்து வெப்சைட்டும் வச்சுருக்காரு, gemstarUPS.com. ஸோ அதில் போய்ட்டு கூட நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இல்லை உங்கள் ப்ராடக்ட் ரேஞ்ச் என்ன வேணும் அப்படின்றத எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நேயர்களே எல்லாரும் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி நேயர்களுக்கு.